நாம் தியானிக்க போகும் முக்கியமான காரியம் தேவனுடைய பரிபூரண சித்தம். தேவனுடைய பரிபூரண சித்தம். இதை பற்றிய விளக்கத்தை ரோமர் 12:2 வாசிக்க கேட்போமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாம்? நன்மையானது, பிரியமானது அல்லது 1 தீமோத்தேயு 3:16 கொடுக்கும் விளக்கத்தின்படி யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அக்செப்டபிள், பரிபூரணமானது. பல முறையும் நாம் இப்படி பேசிக்கொள்வது உண்டு. ஐயா, எவ்வளவு மருத்துவம் என் மகனுக்கு பார்க்க முடியுமோ அந்த நோய்க்கு அவ்வளவு மருத்துவத்தையும் பார்த்து விட்டேன். இனி கடைசியில் கடவுள் சித்தமாகட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்கிறோம். கடவுள் சித்தமாகட்டும் என்று கடைசியில் விட்டுவிட்டேன் என்று நாம் சொல்கிறோம். அதாவது கடவுள் சித்தம் கசப்பானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஆகவே வேறு வழியின்றி அதற்கு நான் தலை பணிகிறேன் என்று அடிக்கடி நாம் ஒருவர் சந்திக்கும் பொழுது பேசிக்கொள்கிறோம் அல்லவா? ஆனால் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் ஒரு விஷயம் இப்படி சொன்னார்கள். நீங்கள் எந்த ஜெபத்தை செய்தாலும் கடைசியில், ஆண்டவரே, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் ஆகக்கடவுது என்று சொல்லுங்கள். ஏனெனில் நம்முடைய அருமை இரட்சகரும் கூட மத்தேயு 6:10 அப்படி சொன்னார். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது, தேவனே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று, அப்படித்தான் நீங்களும் செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். என் அருள்நாதர் இயேசு அதை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தினார், செய்து காண்பித்தார். கெத்செமனே தோட்டத்தில் கடைசி நேரம், தூரத்தில் அவரை காட்டி கொடுக்க போகும் யூதாசினுடைய நயவஞ்சகனுடைய காலடிகள் கேட்கின்றன. முழங்கால் படியிட்டார். மார்க் 14:36 இப்படி பிரார்த்தனை செய்தார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். இந்த பாத்திரத்தின் இடத்திலிருந்து எடுத்து போடு, இதுமால் கூடு, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உன் சித்தமே ஆக கடவுது என்று சொன்னார். காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் நன்மையானது, தேவனுடைய சித்தம் பிரியமானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமானது. தேவனுடைய சித்தம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்மை பற்றி தேவனுடைய விருப்பம், நம்முடைய எதிர்காலத்தை பற்றி தேவனுடைய தீர்மானம், நாம் நடக்க வேண்டிய வழியை பற்றி அவருடைய சித்தம், அது நன்மையானது, அது பிரியமானது, அது பரிபூர்ணமானது. காரணம் என்ன? மத்தேயு 7:11 தேவனுடைய அன்பை பற்றி இப்படி கூறுகிறது. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் கொடுக்க விரும்புவது அல்லது தேவன் நமக்கு கொடுக்க சித்தமாய் இருப்பதெல்லாம் நன்மையானது. சங்கீதம் 119:68 சொல்லுகிறது, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று. ஒரு போதகர் இப்படி சொன்னார், தேவன் நல்லவரும் நன்மையே செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று. அது என் இருதயத்திற்கு ஏற்றதாய் தெரிகிறது. மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, நாம் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று அவரை பற்றி சொல்கிறது. தேவன் எதை கொடுத்தாலும் சம்பூர்ணமாய் கொடுக்க விரும்புகிறார், அதுதான் அவருடைய சித்தம். யாக்கோபு 1:5 சொல்கிறது,
யாரையும் கடிந்து கொள்ளாதவரும், எல்லாருக்கும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதுதான் அவருடைய சித்தம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வேடிக்கை கதை உண்டு. ஒரு தடவை ஒரு குட்டி பயல் தன் தாயோடு கூட ஒரு பெரிய கடைக்கு போயிருந்தார். தாய் அவனை கடையின் முகப்பிலேயே விட்டுவிட்டு பல பொருட்களை எடுப்பதற்கு உள்ளே சென்று விட்டாள். அங்கிருந்த கடைக்காரனுடைய மேஜையின் மீது ஒரு அழகிய பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் விதம் விதமான மிட்டாய்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த குட்டி பயல் அந்த ஜாடியை பார்த்தான், அந்த மிட்டாயை பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தான். வைத்த கண் வாங்காமல் அதையே பார்த்து கொண்டே இருந்தான். கடைக்காரருக்கு அனுதாபம். அவனை கூப்பிட்டார். தம்பி வா. மூடியை திறந்தான். மிட்டாய் எடுத்துக்கொள் என்றான். எடுக்கவே இல்லை. பல முறை கேட்டார், பேசாமல் விட்டுவிட்டார். இறுதியில் தாய் வந்தார்கள். வேண்டிய பணத்தை எல்லாம் செலுத்தினார்கள். அப்பொழுதும் இந்த பயலை பார்த்து கடைக்காரர் சொன்னார், தம்பி மிட்டாய் எடுத்துக்கொள். என்று சொன்னார். தாயும் சொன்னால், எடுத்துக்கப்பா, எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். கடைக்காரருக்கு மனதே பொறுக்கவில்லை. அவருடைய கையை உள்ளே விட்டார். கை நிறைய மிட்டாய் எடுத்து அவனுக்கு கொடுத்தார். அப்பொழுது 2 கையும் நீட்டி வாங்கி கொண்டார். வெளியே வரும் பொழுதே ஒரே மகிழ்ச்சியோடு வந்தான். தாய் கேட்டாள், டேய், அந்த கடைக்காரர் சொன்னார் எடுன்னு, நான் சொன்ன எடுன்னு பெரிய பிகு பண்ணிக்கிட்டேன். இப்போ அவர் கொடுத்த உடனே சந்தோஷமா வாங்கிட்டு வர, பாட்டு பாடிக்கிட்டு வர, என்ன குறும்பு என்று கேட்டார். பொடியன் சொன்னா, எம்மா, என் கை சின்ன கை, நான் உள்ள விட்டா 1-2 தான் வரும். அவர் எடுத்ததுல பாருங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க என்று சொன்னார். நம்முடைய தேவனுடைய கை பெரிய கை, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கை, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத கை, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கை. ஆகவே அவருடைய சித்தமும் எப்படி இருக்கும்? பரிபூரணமாய் இருக்கும். கவலைப்படாதிருக்கும்.